இப்படி தான் நம்ம எல்லாரும் மைண்டும் கன்ஃபியூஸ்டாக வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். நீட் ரிவிஷன் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்ப நிறைய அன்வான்ட் நெகட்டிவ் தாட்ஸ். ரிவைஸ் பண்ணலாம்னு சொல்லி பார்த்து எடுத்து வச்சா எல்லாமே ஃபர்ஸ்ட்லேருந்து படிக்கிற மாதிரி புதுசாக இருக்க மாதிரியே ஒரு ஃபீலிங் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான். இன்னொன்று, ஐயோ நம்ம ஃப்ரெண்டு இப்போவே நம்மளோட நிறைய மாதிரி ஸ்கோர் பண்ண ஆரம்பிச்சிட்டானே அப்படிங்கிறத பார்த்து இன்னும் ஃபியர், பால்பிட்டேஷன், ட்ரெமர்ஸ், ஸ்வெட்டிங்னு அப்படியே புக்கை க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு யூடியூப் போய் ஏதாவது மோட்டிவேஷன் வீடியோ பார்ப்போம், ஸ்ட்ராட்டஜி வீடியோ பார்ப்போம்னு சொல்லிட்டு டைம் வேஸ்ட் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு இருந்தீங்கன்னா இந்த கதையை கேளுங்க. இந்த ஃபோட்டோவை பாருங்க. 1987 போலாண்டில் நடந்த ஃபர்ஸ்ட் எவர் ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட். இந்த ஃபோட்டோவில் டாக்டர் ரெலிகா அண்ட் அவரோட பேஷண்ட்டோட இருக்க மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ஃபோட்டோ. 23 மணி நேரம் நடந்து முடிஞ்ச இந்த சர்ஜரிக்கு அப்புறமா டாக்டர் ரெலிகா அந்த பேஷண்ட்டோட போஸ்ட் வைட்டல்ஸ், பிபி, ஹார்ட் ரேட் இதெல்லாம் செக் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இவர் கூட ஒர்க் பண்ண இவரோட அசிஸ்டன்ட்டு அவர் சுயநினைவே வந்து பார்த்தீங்கன்னா இல்லாமல் ஒரு கார்னரில் தூங்கிட்டு இருக்காரு பாருங்க. ஒரு ஹார்ட் சர்ஜரி அப்படின்னாலே நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். ஆனால் இங்கே த பேஷண்ட் அவுட்லிவ்ட் த டாக்டர். டாக்டர் ரெலிகா 2009 வந்து இறந்துட்டாங்க. ஆனால் இந்த பேஷண்ட் 2017 வரைக்கும் உயிரோடு வந்து பார்த்தீங்கன்னா இருந்திருக்காங்க. இதுதான் ஒரு டாக்டரால் பல பேரோட வாழ்க்கைகளை வந்து பார்த்தீங்கன்னா மாற்றி அமைக்க முடியும். நீங்களும் அடுத்து வர இந்த 100 நாள் உங்கள் கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியே வந்து நான் சொல்கிற இந்த 3 விஷயங்களை மட்டும் 3 விஷயத்தை மட்டும் ஃபாலோ பண்ணி ரிவைஸ் பண்ணி உங்கள் எக்ஸாமுக்கு நீங்கள் ரெடி ஆனீங்க அப்படின்னா நாளைக்கு நீங்களும் ஒரு டாக்டர் ஆகி பல உயிர்களை காப்பாற்றலாம், அவங்களோட வாழ்க்கையை நீங்கள் மாற்றி அமைக்கலாம். நம்பர் 1, ப்ராக்டிஸ் ப்ராக்டிஸ் ப்ராக்டிஸ். எய்ம் வைங்க, ஒரு நாளைக்கு மினிமம் 100 MCQs நான் சால்வ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா எய்ம் வைங்க. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்க்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொடுங்க. நீட் எக்ஸாமில் என்ன கேட்க போகிறான், இதே தானே கேட்க போகிறான். யோசிச்சு பாருங்க, ஒரு மாசத்துக்கு நீங்க டெய்லி 100 MCQs சால்வ் பண்றீங்கன்னா at the end of the month 3000 MCQs வந்து பார்த்தீங்கன்னா நீங்க சால்வ் பண்ணியிருப்பீங்க. யோசிச்சு பாருங்க உங்களோட லெவல் எவ்வளவு தூரம் வந்து பார்த்தீங்கன்னா இம்ப்ரூவ் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. உங்களோட கான்செப்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கும், உங்க நாலேஜ் வேற லெவலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா போயிருக்கும், உங்களோட கால்குலேஷன் ஸ்கில்ஸ், உங்களோட அனாலிட்டிக்கல் ஸ்கில்ஸ் எல்லாமே சூப்பரா வந்து பார்த்தீங்கன்னா இம்ப்ரூவ் ஆயிருக்கும். அண்ட் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஞாபகம் வச்சுக்கோங்க, கண்டிப்பா உங்களோட மார்க் டெஸ்ட்லயும் உங்களோட ஸ்கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வேற லெவலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இம்ப்ரூவ் ஆகும். இதை நான் ப்ராமிஸ் பண்றேன், எழுதி வச்சுக்கோங்க. டெய்லி 100 MCQs நீங்க டெய்லி கன்சிஸ்டன்ட்டா சால்வ் பண்ணீங்க அப்படின்னா அட் தி எண்ட் ஆஃப் த டே எங்க வாட்ஸ்அப் கம்யூனிட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் பண்ணுங்க, அதை கண்டிப்பா நான் அப்ரிஷியேட் பண்ணுவேன். நம்பர் 2, ரிவிஷன். மல்டிபிள் ரிவிஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணணும். டோன்ட் ஸ்டக் இன் சிங்கிள் ரிவிஷன். 4 மாதம் 5 மாதம் ஃபர்ஸ்ட் டைம் படித்து முடிச்சிட்டேன், திரும்ப ரிவைஸ் பண்ணுறேன், திரும்ப 4 மாதம் 5 மாதம் படிக்கிறது, அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ரிவைஸ் பண்ணணும். ஃபஸ்ட்டு ரிவிஷன் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், பயாலஜி 1 மாதத்தில் முடிக்கிறீங்க அப்படின்னா அடுத்த ரிவிஷன், செகண்ட் ரிவிஷன் 10 டேஸில் வந்து பார்த்தீங்கன்னா முடிச்சிருக்கணும். அடுத்த தேர்ட் ரிவிஷன் 5 டேஸில் வந்து பார்த்தீங்கன்னா முடிச்சிருக்கணும். நான் என்னோட நீட் யூஜி ப்ரிப்பேர் பண்ணுறப்ப நீட் எக்ஸாமுக்கு லாஸ்ட் பிஃபோர் 10 days அப்போ மட்டும் 2 to 3 times கம்ப்ளீட்டாக ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி வந்து பார்த்தீங்கன்னா ரிவைஸ் பண்ணேன். என்னோட ஜூனியர்ஸ் இப்போ வரவங்கள்ட்ட கேட்டால் அதை விட அதிகமாக பண்ணோம் சார் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. அப்போ இந்த அளவுக்கு இவ்வளோ நம்பர் ஆஃப் டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களால நீட் எக்ஸாமுக்கு பிஃபோராக ரிவைஸ் பண்ண முடியுதுன்னா அது எப்படி வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்சிச்சு. ஒவ்வொரு ரிவிஷனையும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக டைம் டியூரேஷனை கம்மி பண்ணி மல்டிபிள் டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரிப்பீட் பண்ணுறாங்க. இந்த மாதிரி ரிப்பீட் பண்ணாதான் உங்களாலையும் வந்து பார்த்தீங்கன்னா அச்சீவ் பண்ண வந்து பார்த்தீங்கன்னா முடியும். நீங்கள் இப்போ பண்ண போகிற இந்த ஃபர்ஸ்ட் ரிவிஷன் உங்களோட அடுத்த ரிவிஷனுக்கான ஃபர்ஸ்ட் ஸ்டெப். அடுத்து நீங்க பண்ண போற உங்களோட செகண்ட் ரிவிஷன், அடுத்து உங்களோட தேர்ட் ரிவிஷனுக்கான நெக்ஸ்ட் ஸ்டெப். இது எல்லாம் சேர்ந்து நீட் எக்ஸாமுக்கு பிஃபோர் அந்த லாஸ்ட் 10 days நீங்க பண்ண போறீங்க பாத்தீங்களா ஒரு ரிவிஷன், த சாலிட் ரிவிஷன், த ஃபைனல் ரிவிஷன், அதுக்கான ஸ்டெப்ஸ். அதுதான் உங்களோட ஃபைனல், அதுதான் உங்களை கடைசி அந்த நீட் எக்ஸாம்ல கொண்டு போய் உங்களை ஏஸ் பண்றதுக்கான த ஃபைனல் ஸ்டெப். இப்படிதான் இருக்கணும் உங்க ரிவிஷன். இந்த வீடியோட ஸ்பான்சர் நீட் பிரெப். நீங்க ஒரு ப்ராப்பரான ரிவிஷன் ஷெட்யூலோட ப்ளஸ் நேரில் போயிட்டு பென்னு, பேப்பர், OMRோட ஒரு கிளாஸ் ரூம் டெஸ்ட் சீரிஸ் வந்து எழுதுறதுக்கு நான் சஜஸ்ட் பண்ணுறது நீட் ப்ரெப்போட T15 கிளாஸ் ரூம் டெஸ்ட் சீரிஸ். கம்மிங் Jan 15 ஸ்டார்ட் ஆகுது. 15 வீக்ஸ்க்கு 15 டெஸ்ட், அதே ஷெட்யூல் படி. இதில் 2 ஆப்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. ஆப்ஷன் 1, 15 கிளாஸ் ரூம் டெஸ்ட் சீரிஸ் அஸ் பர் த ஷெட்யூல் ப்ளஸ் 14 ஆன்லைன் DIY டெஸ்ட். இது நீங்கள் எப்போ வேணாலும் வந்து பார்த்தீங்கன்னா எழுதிக்கலாம். ஆப்ஷன் 2, 15 கிளாஸ் ரூம் டெஸ்ட் சீரிஸ் அஸ் பர் த ஷெட்யூல் பிளஸ் ஜம்போ டெஸ்ட் சீரிஸ். இதுல 200+ ஆன்லைன் டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. இதுவும் நீங்க எப்போ வேணாலும் வந்து பார்த்தீங்கன்னா எழுதிக்கலாம். இந்த நீட் ப்ரெப்போட டெஸ்ட் சீரிஸ் வந்து யூஸ் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் நீட் 2024ல 50 பேருக்கு மேல 700+ மார்க்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்திருக்காங்க. அண்ட் இவங்க கஸ்டம் டெஸ்ட் ஜெனரேட்டர் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குறாங்க. இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா அப்சல்யூட்லி ஃப்ரீ. இங்க இருக்க எல்லா சென்டர்ஸ்லயும் நீங்க நேரில் போய் வந்து பார்த்தீங்கன்னா எழுதிக்கலாம். ஃபார் மோர் இன்ஃபர்மேஷன்ஸ் அண்ட் டிஸ்கவுண்ட்ஸ் கீழே வந்து ஃபார்ம் கொடுத்துருக்கேன், அதை ஃபில் பண்ணுங்க. நீட் ப்ரெப் டீமே உங்களை வந்து பார்த்தீங்கன்னா கான்டாக்ட் பண்ணுவாங்க. நம்பர் 3,
த மார்க் டெஸ்ட், த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஒன். யார் சீக்கிரமாக மார்க் டெஸ்ட் எழுத ஸ்டார்ட் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு எக்ஸ்ட்ரா எட்ஜ் இருக்குது. நீங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட, உங்களோட ஃபெல்லோ காம்படிட்டர்ஸ், நீட் ஆஸ்பிரண்ட்ஸோட கண்டிப்பாக அதிகமான மார்க்ஸ் வந்து பார்த்தோன்னா ஸ்கோர் பண்ணுவீங்க நீங்கள் நிறைய மார்க் டெஸ்ட் எழுதியிருந்தா. இந்த ஒரு மிஸ்டேக் மட்டும் பண்ணிடாதீங்க. மார்க் டெஸ்ட் எழுதின உடனே மார்க் கம்மியாக இருக்குன்னு சொல்லிட்டு அதை பார்த்துட்டு ஒரி பண்ணிக்கிட்டு இன்னும் ஃபர்தராக வந்து பார்த்தோன்னா படிக்காமல் ப்ராப்பராக ரிவிஷன் பண்ணாமல் மட்டும் வந்து பார்த்தோன்னா இருந்துடாதீங்க. ஃபஸ்ட்டு பிளேஸில் இந்த மார்க் டெஸ்ட் அப்படிங்கிறது உங்களை டெஸ்ட் பண்ணுறதுக்கான டூல் கிடையாது. ஃபஸ்ட்டு பிளேஸில் இது உங்களுக்கு எதுக்காக யூஸ் ஆக போகுது அப்படின்னா, நீங்கள் எங்கே வந்து பார்த்தோன்னா வீக்காக இருக்கீங்க அப்படிங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணி அதில் நீங்கள் ஒர்க் பண்ணுறதுக்கு இது ஹெல்ப் பண்ண போகுது அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் மைண்ட் செட்டை வந்து பார்த்தோன்னா ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு மார்க் டெஸ்ட் வந்து பார்த்தோன்னா கண்டினியூஸாக வந்து பார்த்தோன்னா வீக்லி ஒன்ஸ் எழுதிக்கிட்டே வந்து பார்த்தோன்னா இருங்க. நீங்கள் எதில் வந்து பார்த்தோன்னா வீக்காக இருக்கீங்க அப்படிங்கிற சொல்லி அனாலிசிஸ் பண்ணி அதில் ஒர்க் அவுட் வந்து பார்த்தோன்னா பண்ணுங்க. இதுக்கு தான் எரர் நோட்ஸ், எரர் அனாலிசிஸ் அப்படின்னு சொல்லிட்டு தனியாக ஒரு வீடியோ வந்து நான் பண்ணியிருக்கேன். ஸோ இதை பார்த்து எப்படி ப்ராப்பராக எரர் அனாலிசிஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் ஒவ்வொரு மார்க் டெஸ்ட்லையும் நீங்கள் என்ன மிஸ்டேக்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஐடென்டிஃபை பண்ணுங்க, அதில் ஒர்க் பண்ணுங்க. கண்டிப்பாக உங்களோட மார்க் டெஸ்ட் ஸ்லோவாக கொஞ்சமாக ஒவ்வொரு மார்க் டெஸ்ட்லையும் உங்களோட ஸ்கோர்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே வந்து பார்த்தோன்னா வரும். ஸோ நெக்ஸ்ட்டு உங்களுக்கு வேறு என்னென்ன வீடியோ வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு வந்து பார்த்தீங்கன்னா லைக் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. See you in the next video. Bye.